அஞ்சனா அண்ணே வா. சொன்ன கேளு கௌரி. இங்க இருக்கவே முடியாது. இங்க இருந்தா செத்துருவேணும்னு பயமா இருக்கு. இங்க எதுவுமே சரியில்லை. என்ன போக விடு. கௌரி போதும், நான் போறேன். என்ன விடு. ஏய், பேசாத. இங்க என்ன சத்தம்? பெரியா கௌரி, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் ஊருக்கே போயிடுறேன்னு சொல்றா. இவ போய் தொலைஞ்சா நல்லதுதான். ஆனா எதனால கிராமத்துக்கு போறேன்னு சொல்றா? இல்லங்கய்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உணர்வு இல்லாத நிலையில இந்த வீட்டோட மொட்டை மாடியில திண்டு விளிம்புல நான் நின்னுட்டு இருந்தேன். அப்படி நிக்கும் போது எனக்கு சுய உணர்வு வந்துடுச்சு. அப்ப என் நிலைமைய நினைச்சு பாருங்க. அந்த அதிர்ச்சியிலேயே கூட நான் கீழே விழுந்திருப்பேன். அந்த மாசாணி அம்மாவோட அருளால பொழைச்சுக்கிட்டேன். எனக்கே தெரியாம நானா எப்படி அங்க போயிருக்க முடியும்? அது எப்படி சுயநினைவே இல்லாம நீயா அங்க போயிருக்க முடியும்? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இதோ இவளும் அவளோட சுய உணர்வு இல்லாம தானா கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு சாக முயற்சி பண்ணிருக்கா. கௌரி, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. ஏய், இவ சொல்றது நிஜமா? ஆமாத்த. இல்ல, எனக்கு என்னவோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி புகுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் மாயா ஒரு கெட்ட சக்தி தான். உங்களை அழிக்க வந்தவதான அவ. நல்லா இருந்த வீணா சித்தி இப்போ தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் எங்களை அறியாமலேயே தற்கொலை முயற்சி பண்ணிருக்கோம். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல. நிஜமாவே தற்கொலை பண்ணிக்குவோமோன்னு பயமா இருக்கு. அதான் கிராமத்துக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதோ இவ என்ன விட மாட்டேங்கிறா. கௌரி, நம்ம மாசாணி அம்மா புள்ளைங்க. நமக்கு எதுவும் ஆகாம அவ பாத்துக்குவா. அதோட காவல் தெய்வம் கனகத்துருக்கியோட அருளும் நமக்கு இருக்கு. நாம தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணோம் தான். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. ஏன்னா அந்த ஆபத்துல இருந்து ஆத்தாதான் நம்மள காப்பாத்திருக்கா. நீ ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற? பெரியா, நீங்களாவது கௌரி கிட்ட சொல்லி புரிய வைங்களேன். இத பாரு கௌரி, எனக்கு என்னவோ நீ சொல்ற மாதிரி இந்த வீட்ல எந்த ஒரு தீய சக்தியும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. உனக்கும் துர்காக்கும் நடந்தது ஏதோ ஒரு பிரம்மையா இருக்கும். இல்ல தூக்கத்துல நடக்கிற மாதிரி அப்படி ஏதாவது இருக்கலாம். ஏவ துர்காவா இல்ல கனகாவான்னு தெரியல. ஆனா நீ போறன்னு சொன்ன உடனே எவ்வளவு ஃபீல் பண்றா பாத்தியா? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆகாத மாதிரி நாங்க உன்னை பாத்துக்கிறோம். அதனால நீ இங்கே இரு. இவருக்கு என்ன ஆச்சு? ஊருக்கு போறேன்னு சொல்றவள தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. கௌரி, பெரிய இவ்வளவு தூரம் சொல்றாருல, ஏன் பதில் சொல்லாம நிக்கிற? இங்கே இருக்கேன்னு சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயமாதான் இருக்கு. அவ்வளவுதானே? உன் பயத்தை போக்க என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். அதனால நீ கிராமத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இரு. சரின்னு சொல்லு கௌரி. சரிங்க பெரியய்யா. கௌரி இங்கே இருக்கிற மாதிரி அவளை சம்மதிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி பெரியய்யா. சரி, வேலையை பாருங்க.
இது கூட. இன்னைக்கு ராத்திரி வானத்துல அருந்ததி நட்சத்திரம் உதிக்கிற அதே நேரத்துல நான் அசோக் கூட ஒண்ணு சேரணும். அதுக்கு இப்பவே அசோக் என் வசியத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இப்போ வீட்ல அசோக் இல்ல. அவ இந்த பிரபஞ்சத்தோட எந்த மூலையில இருந்தாலும் இந்த வாசனை திரவியம் வசியத்துக்கு ஆளாகி என் கட்டளையை ஏத்துக்கிட்டு என்னை தேடி இங்க வரணும். ஓம் மோக மோகினி விரும்ப மோகினி விஷ்ணு மோகினி ஈஸ்வர மோகினி. ஈஸ்வரனை கண்டு மோகித்தால் போலே என்னை கண்டு என் மோகத்திரளில் சிக்கி என் வசமாகவே ஸ்வாகா. அசோக், உன்னை என் வசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். உடனே நீ உன் வீட்டுக்கு திரும்ப வா. ஏங்க, கௌரி தான் கிராமத்துக்கு போறேன்னு சொன்னால, போய் தொலையட்டும்னு விட வேண்டியது தானே. எதுக்காக அவளை இருக்க வச்சீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். இது கூட தெரியாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதுவும் நீ கேக்குற பாரு. ஓ, காரணத்தோட தான் அவளை இருக்க சொன்னீங்களா? அப்படி என்ன காரணம்? அகிலா, கௌரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனத நீங்க யாரும் கவனிக்கலையா? அப்படி என்னென்ன பேசுனா? இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சு தற்கொலை பண்ணிப்பேன்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னால. நமக்கு மர்மக்கால் பண்ற அந்த மாயக்காரி வீணாவை சாவடிச்சு அவ தற்கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் உட்பட நம்ம எல்லாரையும் எப்படி நம்ப வச்சாலோ அதே மாதிரி ஏன் நாமளும் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் கௌரிய கிராமத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி அவளை இங்கேயே இருக்க சொன்ன. ஏங்க, கௌரி அத சொன்ன அடுத்த நிமிஷம்
எப்படிங்க உங்களால இதெல்லாம் யோசிக்க முடியுது? இது எங்க யாருக்குமே தோணல பாருங்க. அண்ணே, அண்ணன் இந்த சமஸ்தானத்தோட ஜமீன். ஊரே இவரை பார்த்து பயப்படுற ஒருத்தரா இருக்காரு. இது கூட யோசிக்கலன்னா எப்படி? சரியா சொன்னீங்க சித்தப்பா. அப்பா, இப்ப நம்ம எப்படி கௌரியை கொல்ல போறோம்? அவளை சாகடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கதை கட்டுறது ஒரு பெரிய விஷயமா என்ன? அதை எப்படி செய்ய போறோம்னு நான் இன்னும் யோசிக்கல. இனிமேதான் யோசிக்க போறேன். அசோக், நீங்க இவ்ளோ சீக்கிரத்துல வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மாயக்கோட்டைக்கு கிளம்பணும். நீங்க உங்க ரூம்க்கு போய் தயாராவுங்க. சரி மாயா, நீ சொன்னபடி நான் என் ரூம்க்கு போறேன். சின்னையா, ஏதோ கேஸ் விஷயமா மதுரைக்கு போறேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க. ஏன் சின்னையா, ஊருக்கு போகலையா? என்ன எதுவும் பேசாம போறாரு? என் மேல எதுவும் கோவமா இருக்காரோ? அவரோட பார்வையும் ஒரு மாதிரி இருக்கு. போய் பெட்ல உட்காருங்க அசோக். போகும்போது நாகாத்தம்மன் பிரசாதத்தை நெத்தில வச்சுக்கிட்டு சந்தோஷமா தானே போனாரு. போற வழியிலேயே 2-3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதான் திரும்ப வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். துர்கா அசோக் ரூம்குள்ள போறாளே, நடுவுல பூந்து இவ ஏதாவது காரியத்துக்கு எடுத்து விட போறா. முதல்ல இவளை டைவர்ட் பண்ணணும். அசோக், துர்கா உங்க ரூம்குள்ள வந்துட்டு இருக்கா. அவ அங்க வந்து திரும்ப போற வரைக்குமே தலை வலிக்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பெட்ல தலை சாஞ்சி படுத்துக்கோங்க. அவ போனதும் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு யார் கண்ணிலையும் படாம என் ரூம்க்கு வந்துருங்க. ஏதோ தலைவலிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை தலைவலிக்குதுன்னு தலையை பிடிச்சிட்டு இருக்காரோ? சரி, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வருவோமா? அசோக், கையை எடுங்க. உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. சின்னையா, சின்னையா எங்க போயிருப்பாரு? அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? காணோம். ஒருவேளை குளிக்க போயிருப்பாரோ? சின்னையா, வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவர் முகமே சரியில்லை. உடம்புக்கு முடியல போல இருக்கு. அதுக்குதான் இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்தா, ஆனா காணுமே. எங்க போயிருப்பாரு? சின்னையா,
என்ன என்னாச்சு? திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு எதையோ பார்த்துட்டு நிக்கிற? பெரியய்யா, சின்னையாவை காணோம். அதுக்குள்ள எங்க போனாருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அசோக் தான் மதுரை கோர்ட்டுக்கு போயிட்டானே, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா? ஏன் அவன் போனது உனக்கு தெரியாதா? இல்ல பெரியய்யா, மதுரைக்கு போறேன்னு போனவரு பாதி வழியிலேயே திரும்பி வந்துட்டாரு. வரப்ப அவர் முகமே சரியில்லை. நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லல. ஏதோ உடம்புக்கு முடியாதவர் மாதிரி தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரி, டீ போட்டு குடுக்கலான்னு டீ போட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். எங்க போனாருன்னே தெரியல. மாயா அசோக்க வசியம் பண்ணி மாயக்கோட்டைக்கு கூட்டிட்டு போயிட்டா போல இருக்கே. எதையாவது மறந்து வச்சுட்டு போயிருப்பான். நீ டீ போட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போயிருப்பான். மதுரைக்கே கிளம்பி போயிருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா, நீ கொஞ்சம் படிச்சவளா இருந்திருந்தா எது வேணா வேணுங்கிறதையெல்லாம் அவன் கிட்ட கேட்டு எடுத்து வச்சு அனுப்பியிருப்ப. அவன் தலையெழுத்து பொண்ணு கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான். அசோக்கு இது தேவையில்லாத அலைச்சல் தான். இவ துர்கான்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன் இவ கனகாவா கூட இருக்கலாம்ல? துர்காவை பத்தி குறை சொல்லாதீங்க. அவ படிக்கலைய ஒழிய துர்கா ரொம்ப புத்திசாலி. இல்லனா சித்தப்பா தான் துர்கா மேல அவ்வளவு உசுரா இருப்பாரா? ஆமா, நீ துர்காவா கனகாவா? அது இல்ல கௌரி. உன்கிட்ட கேட்டா நீ துர்கான்னு தான் சொல்லுவ. சரி, இப்ப நீங்க நிக்கிறத விட சித்தப்பாக்கு போன் பண்ணி கேட்ட வேண்டியதானே? அவர் எங்க இருக்குன்னு சொல்ல போறாரு. நீயாவது நிம்மதியா இருக்கலாம்ல? சரியா சொன்ன. நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். இரு இரு இரு, நானே ஃபோன் பண்றேன். அண்ணே, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? என்னது, போன் ஆஃப்ல இருக்கா? ஆமா. திரும்ப வந்தப்பவே சின்னையோட முகம் சரியில்லை. அவருக்கு ஏதோ பிரச்சனை போல. அதான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. அவன் மதுரைக்கு தான் கிளம்பி போயிருப்பான். தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. என்ன முழிக்கிற? மதுரைக்கு போய் கோர்ட் வேலையை முடிச்சுட்டு ராத்திரி கிளம்புனா கூட நாளைக்கு காலையில வந்துருவான். போதுமா? அதிசயமா புருஷனை காணும்னு தேடுறா. ரொம்ப தான் அக்கறை. வாங்க போலாம். இப்ப நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா படுது. ஆமா கௌரி, இல்லனா சின்னையா எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வைக்க போறாரு? நாகாத்தம்மன் கோவில்ல பாலை ஊத்துனதும் சின்னையாவுக்கு இருந்த நாகதோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நம்பினேன். ஆனா இப்போ சின்னையாவ போன்ல கூட பிடிக்க முடியல. தாயே கனகதுர்கா, சின்னையா உயிருக்கு ஆபத்துன்னு என் மனசுக்கு படுது. அந்த மாதிரி நடந்தா நான் எங்க போவேன்? எப்பவும் நான் உன்னை தேடி தானே வருவேன். இப்பவும் நான் உன்னை தேடி தான் வரப்போறேன். வண்டியை நிப்பாட்டுங்க. அசோக், இதுதான் அந்த இடம். இறங்குங்க. சரி. வாங்க அசோக். அசோக்,
இந்த மகா புத்துக்குள்ளதான் என்னோட மாயா கோட்டை இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வானத்துல அருந்ததி நட்சத்திரம் உதிக்கிற அந்த நேரத்துல தான் நாம 2 பேரும் இந்த கோட்டைக்குள்ள ஒண்ணு கூட போறோம். சரி. என்னடா இந்த இடத்துலயா நம்ம ஒண்ணு சேர போறோம்னு நினைக்கிறீங்களா? இந்த இடம் பார்க்கறதுக்கு தான் புத்து போல இருக்கும். இந்த புத்துக்கு கீழே போனா அங்க என்னோட மாய கோட்டை ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். உள்ள வந்து பாருங்க, அசந்து போயிடுவீங்க. சரி மாயா. அசோக், இந்த கட்டில் உட்காருங்க. அசோக், இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத ஒரு ரகசியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். இன்னைக்கு ராத்திரி வானத்துல அருந்ததி நட்சத்திரம் உதிச்ச அடுத்த நொடியே என் வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த பிரபஞ்சத்துல நானும் ஒரு பெரிய சக்தியா மாறி என் லட்சியங்கள், ஆசைகள் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிக்க போறேன். வானத்துல 3 ராஜ நட்சத்திரங்கள் வரிசையில அருந்ததி உதிக்கும் போது இந்த கட்டல்ல நாம 2 பேரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்க போறோம். ராணி தேனி கூட சேர்ந்த ஆண் தேனி கூடி முடிச்சதும் உயிரை விடுற மாதிரி என்னோட சந்தோஷமா இருந்த அடுத்த நொடி நீயும் உயிரை விட்டுடுவ. உனக்காக என் உயிரை கொடுக்கறது எனக்கு பெருமைதான். இதுக்காக 3 ஜென்மமா தவம் இருந்து அடைய காத்துட்டு இருந்த லட்சியத்தை இன்னைக்கு நான் அடைய போறேன்.